இது ஒண்ணுதான் குறைச்சல். இவ இருக்கிற லட்சணத்துக்கு ஃபாதர்ஸ் டே ஒண்ணுதான் கேடு. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காடை கிழிச்சு போறீங்களே. பைத்தியம் உங்களுக்கா இல்ல இவளுக்கா? ஹேய், வரைஞ்சிருவேன். ஏய், இது ஆட்டோ ஓட்டுற கையே, அடிச்சா மூளை குழம்பிடும். இங்க நிக்க வேண்டாமாயா, வா போலாம். வா. பாய்ப்பா. என்ன ஏன் இப்படி போட்டு வறுத்து எடுக்கிற? அதான் வேணுங்கிற அளவுக்கு கடையில வச்சு திட்டிட்டீல்ல. திட்டினாலும் திருந்தலையே. எனக்கு எது பிடிக்காதோ, எது பண்ண எனக்கு ஆத்திரம் வருமோ அதை தானே எப்பவும் பண்றீங்க. இப்ப என்ன சொல்ல வர? மாயாவை வர சொன்னதே நான் தாங்கறியா? சொன்னீங்களான்னு தெரியாது, ஆனா காரணம் நீங்க தானே. நான் அப்படி காரணமாவ? அவளை பார்க்க போனா பாசமா பேசுறது, அப்பப்ப சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, மாயா மாயான்னு கொஞ்சிருது. இதெல்லாம் அவளுக்கு தைரியத்தை தானே கொடுக்குது. அதான் அடிக்கடி பார்க்க வரா. சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. எதுங்க கற்பனை? எனக்கு தெரியாம நீங்க அவளை பாக்குறதே இல்லையா, பேசுறதே இல்லையா? அவளா வந்தா பேசின. அதாங்க பிரச்சனையே. ஏ லூசு, இனிமே என்ன பார்க்க வராத, வந்தா தொலைச்சிடுவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தா உங்க பக்கமே வந்திருக்க மாட்டா. ஆனா பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கும் இருக்கே. சும்மா என்ன திட்டணுங்கிறதுக்காக காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத. அவதான் என்ன பாக்கணும்னு நினைக்கிறாளே ஒழிய ஒரு நாள் நான் அவளை பாக்கணும்னு நினைச்சது கிடையாது. அப்பா போதும்பா. மனசு முழுக்க அவ மேலயும் அந்த அம்மா மேலயும் பாசத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் நடிக்கிறீங்க? அட என்ன மணி வேற, உங்க அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க. நம்ம 3 பேர் தான் ஒன்னா கிளம்பணும், 3 பேர் தான் ஒன்னா கடைக்கு போனோம். எதாச்சும் என்ன பார்த்துட்டு அவ கடைக்கு வந்திருக்கா. நான் பண்ண ஒரே தப்பு அவ கொடுத்த காடை வாங்கினதுதான். அது ஒரு பாவமா? அந்த மாதிரி ஒரு கிராக்க பெத்தீங்களே, அதுவே பாவம் தான். என்ன பாக்குறீங்க? எனக்கும் அம்மாக்கும் அவங்கள பத்தி பேசினாலே டென்ஷன் ஏறுது. ஆனா எங்க முன்னாடியே அவகிட்ட தேங்க்ஸ் மான வழிறீங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டிமா. எதுப்பா ஃபார்மாலிட்டி? அவ ஃபாதர்ஸ் டே வாழ்த்து சொன்னது உங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் பொய்யுங்கிறீங்களா? என் மேலயும் அம்மா மேலயும் இருக்கிற பாசத்தை விட உங்களுக்கு அவ மேல இருக்கிற பாசம் தான் அதிகம். அதுதான் உண்மை. கரெக்டா சொன்னடா. என்னதான் இல்ல இல்லன்னு சாதிச்சாலும் இவர் நினைப்பெல்லாம் அங்கதான் இருக்கு. ரேகா போதுங்க. இல்ல இல்லன்னு சொல்லி இன்னும் கதை விடாதீங்க. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். அந்த கிறுக்கி பண்ண வேலையால 4 பேர் முன்னாடி நாங்க 2 பேர் கீழே விழுந்திருக்கோம். அவ கை கொட்டி சிரிக்கிறா. ஏண்டி இப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? இல்லையே. அது கூட பரவாயில்ல. ஐயோ நாங்க 2 பேர் கீழே விழுந்துட்டோமேன்னு கொஞ்சமாவது பதறனீங்களா? அதுவும் இல்ல. ஆனா நான் அவளை அடிச்சேன்னதும் துடிக்கிறீங்க. அவளை திட்டி பேசிட கூடாதுன்னு பதறீங்க. இந்த ஒன்ன வச்சே தெரியலையா நீங்க யார் பாக்கோன்னு? நீங்க பேருக்கு தான் இங்க இருக்கீங்க, ஆனா உங்க மனசு, உங்க புத்தி, எண்ணம் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல ரேகா. ஏன் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்க நடவடிக்கை நம்புற மாதிரி இல்லையே. நாங்க என்னதான் நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் முதல் பொண்டாட்டி மூத்த பொண்ணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கு. பாத்துக்கிறது நாங்க, பாசெல்லாம் அங்க வைக்கிறதுனா எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்காதா? சொல்லுங்க, வயிற்றுச்சலா இருக்காதா? நீங்க இப்படி பண்றது உண்மையாவே கஷ்டமா இருக்குப்பா. நீங்க இப்படி பண்றதுனால என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. அந்த லூசு மாயாவோட தங்கச்சி தானேன்ற உறவை சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு உறவு தேவையா? நாம தாண்டி தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இவருக்கும் அவங்களுக்கும் தேவை இருக்கு. அதனாலதான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. நீ சொல்றது 100% உண்மைமா. அவளோட அம்மா தான் அப்பாவை போய் பாரு, காடை கொடுத்து விஷ் பண்ணு, அப்பதான் அப்பா மறுபடியும் நம்மள சேர்த்து பாருன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அவ எதேச்சியா வந்திருப்பா. அவ எதேச்சியெல்லாம் வந்திருக்க மாட்டா. சொல்லி அனுப்பிதான் வந்திருப்பா. இல்லன்னா அந்த லூசுக்கு ஃபாதர்ஸ் டே பத்தி எல்லாம் எப்படி தெரியும்? அவ ஒரு முடிவோட தான் இருக்கா. எப்படியாவது உங்களை அவ பக்கம் இழுத்தாகணும். அதுக்காக தான் பொண்ணை தூது அனுப்புறா. அதுக்கேத்த மாதிரி உங்க மனசு ஊசலாட்டமா தானே இருக்கு. பேசணுங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டு இருக்காத. அவ உறவே வேணாங்கிறதுக்காக தானே உன்னை கட்டிட்டேன். அப்ப வயசுக்குள்ளர என்ன தேடி வந்தீங்க. நானும் உங்களை நம்பி கழுத்தை நீட்டினேன். ஆனா நீங்க வர வர அந்த பக்கம் தானே சாயிறீங்க. எங்களுக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருது எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? நான் எங்கம்மா போனேன்? போதும், நிறுத்துங்க. பொய் சொன்னா நடந்தது இல்லன்னு ஆயிடாது. நான் இதுக்கு மேலே அமைதியா இருந்தேன்னா நீங்க அந்த வீடே கதின்னு போயிடுவீங்க. ஆனா நான் அதை அலோ பண்ண மாட்டேன். இத்தனைக்கு காரணம் அந்த பவானி தானே. அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ரேகா, எதுவா இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேசுறதால ஒரு மண்ணு நடக்காது.
அவளை நேர்ல போய் பார்த்து உண்டு இல்லன்னு பண்ணாதான் இதெல்லாம் அடங்கும். நான் இன்னைக்கு நடத்தி காட்டுறேன். இத பார் நில்லு. இத பார் அவளை ஒண்ணும் சொல்லாத. அவ இப்ப பேங்க்ல இருப்பா. பேங்க்ல தானே? ரொம்ப நல்லதா போச்சு. வீடுனா ஒருத்தருக்கும் தெரியாது. பேங்க்ல 4 பேர் முன்னாடி அவ மானத்தை வாங்கினாதான் அவ சரிப்பட்டு வருவா. ரேகா 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 இத பார். இதெல்லாம் எதுக்குமா? ப்ளீஸ், நான் சொல்றேன்ல. நானும் என் குடும்பமும் நிம்மதியா இருக்கணும்ல, அதுக்கு தான். இனிமே அவளும் அந்த லூசோ உங்க தேச பக்கமே திரும்ப கூடாது. அதுக்கான ஏற்பாட்டை தான் பண்ண போறேன். இல்ல ரேகா, நான் சொன்னா கேளுமா. அதெல்லாம் வேண்டாம். என்ன முதல் பொண்டாட்டிக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு பதறீங்களா? பாசம் பொங்குதோ? சச்சா, நான் அவளுக்காக சொல்லல. பின்ன பொண்ணு பாசம் உங்களை தடுக்குதா? இதுக்கு மேலே சும்மா இருந்தா நான் கேனச்சி ஆயிடுவேன். இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். ரேகா 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 சொன்ன கேளுமா ப்ளீஸ். போடி போ. போய் நல்லா சண்டை போடு. எனக்கு என்ன வந்துச்சு? இதெல்லாம் பாசம் இல்லடி, வேஷம், நடிப்பு. பவானிக்கு ஒரு அருமையான வீடு இருக்கு. அவ காலத்துக்கு அப்புறம் அது மாயாவுக்கு தான் வந்து சேரும். அப்பாங்கிற உரிமையில அதை என் பேருக்கு மாத்தி எழுதணும். இதெல்லாம் மாயா மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சா தாண்டி நடக்கும். உங்க மரமடிக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? என்னோட பிளான் தெரிஞ்சா நீங்களே என்னை பாராட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு இப்ப தெரியக்கூடாது. அதுக்கு நேரம் வரும். பிரகாஷ் மச்சான். டே பிரகாஷ், இப்போ எப்படிடா இருக்கு? ரொம்ப வலிக்குதா? டேய், இது ஹாஸ்பிட்டலா? இங்க எப்பறம் வந்தோம்? நாமளா வரல, கார்ல அள்ளி போட்டுன்னு வந்தாங்க. டேய், இங்க இருந்தா நான் மாய எப்பறா பாக்குறது? எப்பறா பேசுறது? ஏன்டா பேச மாட்டேன்? உனக்கு தலையில அடிபட்ட உடனே நான் பயந்தே போயிட்டேன்டா. நீ பொழப்பியா மாட்டியான்னு தெரியாம நான் பட்டபாடு எனக்கு இல்லைனா தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து மேல போயிருப்பேடா. ஏதோ ஒரு நல்ல நேரம் 2-3 கட்டோட போச்சு. அதை பத்தி ஃபீல் பண்ணாம மாயா கிட்ட எப்படி பேசுறது, மாயா எப்படி பாக்குறதுன்னு புலம்பிட்டு இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவதான்டா. டேய், அவ என்னடா பண்ணா? வண்டி ஓட்டினது நான், கீழே விழுந்தது நாம. வண்டியை நீ எங்கடா ஓட்டின? கனவுல மேந்த வண்டி தானா தானே ஓடிச்சு. ஆமா மச்சான், நான் வண்டி ஓட்டுறப்போ என் மனசெல்லாம் மாயாதாண்டா இருந்தா. எனக்கு அப்படி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. போதுண்டா, அதான் பறந்து வந்து இங்க விழுந்துட்டுமே. ஏதோ சகனம் சரியில்லடா, அவளை மறந்துரு. டேய், அதை மட்டும் சொல்லாதடா. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னேன், தொலைச்சிருவா ராஸ்கல். அவ அழகா இருந்தாலும் அவகிட்ட ஏதோ ஆபத்து இருக்குடா. அதனால நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை புரிஞ்சுக்கோ. போடா புண்ணாக்கு, ஏன்டா இப்படி பாட்டி மாதிரி பேசுற? விபத்துங்கிறது லைஃப்ல எல்லாத்துக்கும் நடக்கும். அது ஒரு காரணமா வச்சு ஏமாயம் நான் மறக்கணுமா? செத்தாலும் அது நடக்காதுடா. யார் செத்தா மச்சான்? உன்னால நானுமே செத்து போயிருப்பேன். ஒரு அப்பாவை பைக்ல உட்கார வச்சு அவன் உசுரோட விளையாடுறிய, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னடா தப்பு ஏன் மேலங்கிறியா? உன் விதி சரியில்லடா, அதான் உன்னோட சேர்ந்து நானும் விழுந்துட்டேன். என்னடா சொல்ற? உனக்கு டைம் சரியில்லடா மச்சான். நல்ல ஜோசியரா பார்த்து பரிகாரம் பண்ணிக்கோ. அட பாவி, சும்மா இருக்கிறவனை கூட்டு போய் குப்புற தள்ளிட்டு இப்ப ஏன் விதி சரியில்லைன்றியா? அதான்டா உண்மை. டேய் வேணாம் மச்சான், இதுக்கு மேல எதுவும் பேசாத. பிரகாஷ், அம்மா, ஐயோ பிரகாஷ், என்னாச்சுப்பா? ஐயோ, உடம்பெல்லாம் இப்படி அடிபட்டிருக்க, எப்படி ஆச்சு? அம்மா பயப்படாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற?
அங்கங்க கட்டு போட்டிருக்கு, ட்ரிப்ஸ் வேற ஏறிக்கிட்டு இருக்கு, பெட்ல வேற படுத்திருக்க. சின்ன அடிதாம்மா, கட்டெல்லாம் போட்டு பெருசாக பில்டப் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஐயோ, ரொம்ப வலிக்குதா? இல்லைம்மா, லைட்டாக தான் வலி இருக்கு, 2 நாளில் சரியாயிரும். டேய், என்னடா ஆச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? இதுக்கு தான் கிளம்பும் போதே சொன்னேன், பார்த்து போ, வண்டி வேகமா ஓட்டாதன்னு. கேட்டியா நீ? நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு நம்பிக்கையில தானே உங்க அப்பா அங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு. ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு உங்க அப்பா கேட்டாருன்னா நான் என்னடா பதில் சொல்றது? அம்மா, தப்பு ஏன் மேலே இல்லைம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்மா. இவன் தான்மா பைக்கை ஓட்டுனா, கண்ணு முன்னு தெரியாம ஃபாஸ்ட்டாக போய் எதிரில் வந்த வண்டியில் விட்டுட்டான். டேய், நீ சும்மாறா, அம்மா பயப்படுறாங்கல்ல, இதுக்காக தான் நான் போய் சொன்னேன், ஸ்லோவாக போடா, அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்னு. நீ கேட்கல. ஏன்பா பைக் பார்த்து ஓட்டக்கூடாதா? அம்மா இல்லம்மா, அது பைக் ஓட்டுறதுன்னா அது காத்துல போறது, புத்தி முழுக்க ஓட்டுறதுல இருக்கணும். கண்டதையும் நினைச்சுக்கிட்டு ஓட்டினா இப்படிதான் ஆகும். நல்லா சொல்லுங்கம்மா. பாரு, நீ பண்ண தப்பால இவனுக்கு அடிபட்டிருக்கு. ஏதோ நான் பண்ண புண்ணியம் அடியோட போச்சு. அதே உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அம்மா, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, விரா இப்போதெல்லாம் தேவையா? அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கோ. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா வண்டியை ஓட்டு, அடுத்தவங்க உசுரோட விளையாடாத, புரியுதா? சரிங்கம்மா. கண்முழிச்சாச்சா? குட். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஓகே டாக்டர். 2-3 நாள் வலி இருக்கும். ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன், மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இவனுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, தலையிலயும் கையிலயும் தான் கொஞ்சம் அடி பலமா பட்டிருக்கு. 2-3 நாள்ல சரியாயிடும். வலியாலையும் காயத்தாலையும் ஜுரம் வரும், பயப்படாதீங்க. அதுக்கும் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். காலில் இருக்கிற வீக்கம் சரியாகலன்னா 2 நாள் கழிச்சு வாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். சரிங்க டாக்டர். இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல? பில் பே பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கே கூட கூட்டிட்டு போலாம். வீட்டுக்கு போய் 1 வாரம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கவனமா பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். ஓகே. டேய், நான் பில்லு கட்டிட்டு வரேன்டா. சரிங்கம்மா. ஏய், அம்மாட்ட என்ன மாட்டி வரியா உன்ன? டேடி, நான் பேஷண்ட்ரா. உடம்பு சரியாகட்டும், மறுபடியும் பேஷண்ட்டுக்கு இதே பெட்ல உன்னை படுக்க வச்சிடறேன். விடு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சாதாரணம். அண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, பாப்பாவை அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க. வரேம்மா. பாய்க்கா. பாய். வாங்க. ஹாய். How are you? சரிம்மா உஷா, நாளைக்கு லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுன்னு. சரிம்மா. சரி. அம்மா. ஹாய் அம்மா. ஓடி வா. கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. இன்னைக்கு கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ் செய்ய சொன்னாங்க. அப்படியா? நான் சூப்பரா பண்ண தெரியுமா? ஓ, வெரி குட். சரி, சமத்தா போய் அந்த சேர்ல உட்காந்துக்கோ. அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம், ஓகேவா? ஓகே. போ. டேய் அம்மு. எதுக்கு சிரிக்கிற? அம்மு, எதுக்குடா சிரிக்கிற? அம்மா, நான் இன்னைக்கு ஒரு பெரிய கடைக்கு போயிருந்தேனா. கடைக்கா? அங்க எதுக்கு போன? அப்பா இருந்தாருமா. புரியுது. ஃபாதர்ஸ் டே சொல்ல கேட்காம
உங்க அப்பாவுக்கு gift வாங்க போயிருக்கல? அம்மா நான் gift வாங்க போல. மிஸ் ஒரு greeting கார்டு கொடுத்தாங்க. அது கொடுக்க தான் போனேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பாக்கு நான் வந்ததே தெரியலம்மா. அவர் பக்கத்துல போய் பான்னு கத்துனேன். சித்தில சித்தி அவங்க பயந்துட்டு என்ன பாக்கெட்ட கீழே போட்டாங்க. வைஷோ சித்தியும் 2 பேரும் வழுக்கி தோப்பு கட்டின்னு விழுந்துட்டாங்க. யாராவது விழுந்துட்டா சிரிப்பாங்களா? எனக்கு அவங்க விழுந்ததை பார்த்து சிரிப்பா வந்துச்சு. இது காக்ரோச் பூச்சி இல்ல, அடிச்சு போட்டா பேப்பர் பேன் விழுந்துருமே. அப்படி விழுந்து ஏன்னு முழிக்கிறாங்கம்மா. இங்க பாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது அம்மு. என்னம்மா நீ துபு துபான்னு ஓடி வந்து பேப்பர் பேன் விழுந்தா சிரிக்க மாட்டாங்களா? இந்த பாரு, உனக்கு தானே சிரிப்பு வருது. ஏய் வாலு, ரெட்ட வாலு, அடி வாங்குவ, போய் உட்காரு போ. அம்மா கிட்ட உங்களை மாட்டி விடுறேன். இவங்க என் கண்ணத்துல பலார்னு அடிச்சிட்டாங்கம்மா. அப்பாக்கு கொடுத்த கிரீட்டிங் கார்டு கிழிச்சு போட்டாங்க. ஏய், ஏதாவது பேசினா அடிச்சிருவேன். நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். இதெல்லாம் ஓ வேலையா? நாங்க விழுந்தது உனக்கு அவ்வளோ சிரிப்பா இருக்கா? அம்மாவும் பொண்ணு ஈன்னு இழுக்கிறீங்க. இத பாரு, நான் வேணும்ட்டே சிரிக்கல. வேற எதுக்கு சிரிச்ச? நாங்க கீழே விழணும்னு நீ வேண்டி இருப்ப, அதான் இந்த சிரிப்பு சிரிக்கிற. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிற புத்தி எனக்கு இல்ல. அது சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. ஆமாமா, ரொம்ப தங்கமானவ பாரு. உன்னை நீயே பாராட்டி போஸ்டர் அடிச்சுக்கோ. வேலை நேரத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏய், பிரச்சனை நான் பண்றேனா இல்ல நீ பண்றியா? இவள தேவையில்லாம அனுப்பி நீதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இவள நீதான் அனுப்புன. அனுப்புனது நான் இல்ல. வேற யார் அனுப்புனாங்க? அவளா வந்தாளா? அந்த அளவுக்கு விவரமா இவள நீதான் அனுப்பியிருப்ப. அதான் உங்க உறவே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டார்ல. அப்புறம் எதுக்கு அப்பாங்கிற உறவே? எதுக்கு அப்பப்பா வந்து அவரை பார்க்கணும்? அப்பா அப்பாடி இழிக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்பா இல்லாத இவளுக்கு எதுக்கு ஃபாதர்ஸ் டே? அவர் உங்களை கேட்டாரா? வாங்க வந்து எனக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு. இல்ல கால்ல வந்து விழுந்தாரா? எதுக்கு இவள அனுப்புன? நான் தான் சொல்றேன் இல்ல, இவளாதான் ஆசைப்பட்டா, இவளாதான் வந்தா. நான் அனுப்பல. போதும், பொய் சொல்லி சமாளிக்காத. நீதான் இவளை தூண்டி விட்டு அனுப்பியிருக்க. போய் அவரை பாரு, அப்பா அப்பான்னு கொஞ்சு அவரோட மனச மாத்துன்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்க. உன் பொண்ணு அனுப்பி அவரை கரெக்ட் பண்ண பாக்குறியா? சொல்லுடி, கரெக்ட் பண்ண பாக்குறியா? இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? அது உன் வேலை. அவர் விஷயத்துல நீ அதை தான் பண்ணிருக்க. இப்ப கூச்சமே இல்லாம என்ன பார்த்து சொல்ற? அது வேண்டான்னு தூக்கி போட்ட உறவு. வேண்டான்னு வாயில தான் சொல்ற. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். விட்டு போன உறவை மறுபடியும் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் பொண்ணு அனுப்பி அவரை உன் பக்கம் இழுக்கணும்னு பாக்குறேன். அது கனவுல கூட நடக்காது. அத நீ என்ன சொல்றது? திரும்ப அவரோட சேர்ந்து வாழறது செத்தாலும் நடக்காது. இங்க கத்திட்டு இருக்காம வெளியே போ. பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா செய்யறதெல்லாம் வேற மாதிரி தானே இருக்கு. இன்னொரு தடவை அவர் பார்க்க இந்த லூஸ் அனுப்புன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் வேண்டாம், என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத. ஏன் பேசக்கூடாது? இவ லூசு தானே, கிறுக்கு தானே. இத நான் மட்டுமா சொல்றேன், ஊரே சொல்லுது. இதுக்கு மேல என் பொண்ணை பத்தி பேசின என்ன பண்ணுவ? என்ன நீ மேதாவியை பெத்து வச்சிருக்க? மென்டல். 1000 குறையோட பிறந்திருக்கா, அத சொன்ன கோவம் வருதா?
இத பார், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. 1000 குறையோட பிறந்தாலும் இவ ஏன் பொண்ணு. இவளை பத்தி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்.